ஒரு நாள் அர்ஜுன் ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பெரிய காடு பக்கம் பார்த்தான். அந்த காடு பத்தி ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த காடு ரொம்ப மிஸ்டீரியஸ், அங்க சில அதிசய விஷயம் நடக்கும். என்ன அர்ஜுன் அதிசயம் யோசிச்சான், இருக்கும் நான் போய் என்ன பார்க்கணும். அதிசயம் நெக்ஸ்ட் இருக்கும்? நாள் நாம் போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் நாள் மார்னிங் அவன் பேக்ல கொஞ்சம் பிஸ்கெட், வாட்டர் பாட்டில் எடுத்து காடுக்கு நடந்து போனான். காடுல உள்ள போன உடனே ரொம்ப அமைதி. பேர்ட் சவுண்ட் மட்டும் கேக்குது. கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தபோது அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் கேட்டான். ஹலோ, யாராவது இருக்கீங்களா?ன்னு அர்ஜுன் கேக்குறான். சடனா ஒரு பேசும் குரங்கு மரத்துல இருந்து கீழே வந்தது. குரங்கு சொன்னது, வணக்கம் குட்டி வணக்கம் பையன். அர்ஜுன், பயப்படாதே, பயப்படாதே. நான் இந்த நான் இந்த காட்டின் காட்டின் guardian." கார்டியன். அர்ஜுன் shock குரங்கு ஆயிட்டான். பேச முடியுமா? குரங்கு பேச முடியுமா? குரங்கு சிரிச்சு சொன்னது, இது நார்மல் காடு இல்ல, இது மாயா காடு. அப்போ ஒரு கலர்ஃபுல் மயில் அங்க வந்து டான்ஸ் ஆடுது. மரங்களும் லைட் கொடுக்கற மாதிரி தெரியுது. குரங்கு சொன்னது, அர்ஜுன், எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு நாட்டி காக்கா எங்க மேஜிக் கிறிஸ்டல் எடுத்துட்டு போய் மறைஞ்சிடுச்சு. அர்ஜுன் சொன்னா, பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்றேன். அவங்க 2 பேரும் காடுல தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க நடந்து போனபோது ஒரு பேசும் ஆமை பார்த்தாங்க. காக்கா ஆமை மவுண்டன் சொன்னது, பக்கம் போச்சு. காக்கா மவுண்டன் பக்கம் போச்சு. அர்ஜுனும் குரங்குவும் மவுண்டன் பக்கம் போனாங்க. அங்க ஒரு பிக் ராக் மேல காக்கா உட்கார்ந்து கிறிஸ்டல பறத்துட்டு இருந்தது. அர்ஜுன் காமா